முதலில் தேர்தலுடைய அவசியத்தை சொல்லிட்டு நான் உடனே அந்த கேள்விக்கு போயிடுறேன். பகவத்கீதை படிக்கிறது ஹிந்துவோடைய கடமை, கிறிஸ்டியானிட்டியா தான் பைபிள் படிக்கணும் கடமை, முஸ்லீமா இருந்தா குரான் படிக்கணும் கடமை. ஆனா 18 வயசு பூர்த்தியான அனைவருக்கும் ஒரு கடமை இருக்குது. அது என்ன கடமைன்னா ஓட்டிங் பண்றது. இந்த ஓட்டிங் எப்படி பண்ணணும்ன்றது எப்படி இருக்குன்னா, எல்லாருமே இப்ப யங்ஸ்டரா இருக்கணும் தான் இப்ப வந்து அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ல இருக்கீங்க. இந்தியாவில் மோர் தென் 60% யங்ஸ்டர் தான். அதனாலதான் வந்து யங்ஸ்டர் கிட்ட வராங்க ஓட்டிங் எப்படி பண்ணணும், ஏன் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் கேட்க வராங்க. ரீசனு, நீங்க எப்படி ஓட்டிங் போடணும்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பாக்குறது, தலைவரோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும், அந்த கட்சியோட ஹிஸ்டரிஸ் எல்லாத்தையும் பார்க்கணும், அவங்களுடைய கொள்கை என்னன்னு பார்க்கணும். கொள்கையை வந்து உங்களுடைய பூர்த்தி செய்யப்படுதா, உங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்கிறதா, இதெல்லாம் பார்த்து மட்டும்தான் நீங்க வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கணும். இன்னொன்னு, இளம் தலைவர்கள் வரலாம், ஆனா இளம் தலைவருக்கு பின்னாடி பலமிக்க தலைவர்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா வேணும். இளம் தலைவர் இப்ப வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி டிவிகேவா இருக்கலாம், சீமானா இருக்கலாம், அடுத்த இளம் தலைவர் யார் வந்தாலுமே சரிதான், அவங்க பேக் போனா இருந்து கொள்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவங்களுடைய செயல்திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து தேர்ந்தெடுக்கிற இதுவாக போகலாம். அடுத்தது அதை தான் நம்ம சொல்லிவிடாங்க, ஒரே ஒரு திருக்குறளோடு சொல்றத, முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இது அரசியல் தலைவர் கிடையாது, இறைவன். மக்களுக்கு இறைவன் யாருன்னா, மக்களுடைய பணிகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு யார் கொடுக்கறானோ அவனை தான் நம்ம இறைவனா பார்க்க போறோம். அந்த இறைவனுக்கு தான் நம்ம ஓட்டே கொடுக்க போறோம். அந்த ஓட்டிங்க நீங்க சரியான ஆளை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அடுத்தது மொழி கொள்கையை பத்தி கேட்டாங்க. நான் வந்து பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ண ஒரு ப்ரொஃபசர். எனக்கு தமிழோட இம்பார்ட்டன்ஸ் பிஹெச்டி பண்ணும்போது தான் தெரிஞ்சது. தமிழ் மீடியத்தில் எல்லாம் படிச்சுட்டு போயிட்டேன், ஆனா வந்து ரிசர்ச் போகும்போது ரொம்ப காம்படேட் பண்ணது இங்கிலீஷ் கம்யூனிகேஷனும் சரி, அதர் லாங்குவேஜும் சரி. அப்ப என்னுடைய இது எப்படின்னா, ஃபுல் லாங்குவேஜ் ரிசர்ச் ஃபுல்லாவே வந்து ரிசர்ச் வேலையுமே எனக்கு வந்து ஒரே மொழியில இருக்கணும். நீங்க அதர் கண்ட்ரீஸ்ல எடுத்தீங்கன்னா ஒரே மொழியில தான் இருக்கு ரிசர்ச் வேலையுமே. நம்ம இந்தியாவில தான் அது கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்க்கு மாறிச்சு. பிகாஸ் நம்ம அதர் கண்ட்ரி கூட நம்மளுடைய கம்யூனிகேஷன் கொடுக்கணும், பேப்பர்ஸ் வந்து கம்பேர் பண்ணிக்கணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அதுக்காக வந்துச்சு. பட் இருந்தாலும் தமிழ்லையுமே வந்து ஆராய்ச்சியோட இது கம்பல்சரி வேணும். 3வது மொழியை கம்பல்சரி ஆக்காம நீங்க அது குவாலிஃபைடு மார்க்காக கூட வைக்கிறது, ஜஸ்ட் பாஸ் மார்க் மட்டும் போதும். அது ஜஸ்ட் நீங்க பாஸ் ஆனா போதும், அது எந்த ஒரு பர்சன்டேஜும் எடுத்துக்க கூடாது. அப்படி இருந்ததுன்னா மும்மொழி கொள்கை வர வைக்கத்தக்கது.